அண்டேல்னா ஒரு குரூப்புக்கு தலைவன் அர்த்தம். அந்த தலைவன் அந்த குரூப்புக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. தன்னை உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலி சொல்லியும் கூட கேட்காம தன்னோட குழுவுக்காக உண்மையா இருந்த தலைவனோட கதை தான் இந்த படம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்துல நாக சைதன்யா கதாநாயகனாகவும் சாய் பல்லவி கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. நாக சைதன்யாவும் சாய் பல்லவியும் 2 பேரும் காதலிப்பாங்க. நாக சைதன்யா தன்னை நம்பி இருக்கிற மீனவர்களுக்காக கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த கிராமத்தையே காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் தான் கூட வர்றவங்களையும் பாதுகாத்து கூட்டிகிட்டு வருவார். ஒரு கட்டத்தில் சாய் பல்லவியோட சொந்தக்கார பொண்ணோட அண்ணன் கடலுக்கு மீன் பிடிக்க போனவர் திரும்பி வராமல் இறந்துருவார். இதனால் மனமுடைந்த சாய் பல்லவி தன்னோட காதலனும் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறான் இல்லையா, திரும்பி வராமல் இறந்துட்டானா என்ன பண்ணுறது, அவனும் நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாக சைதன்யா கிட்ட சொல்ல, அதுக்கு நாக சைதன்யா சொல்லுவான், என்ன நம்பி இந்த மீனவ கிராமங்கள் இருக்குது, என்ன நம்பி இந்த 22 பேர் இருக்கிறாங்க, நான் கடலுக்கு போனால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுவான். இதனால் மனம் முடிஞ்ச சாய் பல்லவி, நீ கடலுக்கு போனீன்னா இனிமேல் என்னை லவ் பண்ணாத, என்னை பார்க்காத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக சைதன்யாவை விட்டு விலகிடுவான். நாக சைதன்யா கடலுக்கு போயும் தன்னோட காதலி நினைவாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் சாய் பல்லவி ஒரு நாளும் ஃபோனை எடுக்க மாட்டான். இப்படியே நாட்கள் போக போக தன்னோட பேச்சை கேட்காம காதலன் கடலுக்கு போனதால் சாய் பல்லவி திருமணம் செய்ய முடிவு பண்ணிக்குவா. அதை தன்னோட அப்பாட்டையும் சொல்ல, அப்பா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க டேட்டும் குறிச்சிடுவார். இந்த சமயத்தில் காதலன் கடலில் ஒரு புயலில் மாட்டிக்குவார். அந்த கப்பல் பாகிஸ்தான் எல்லையை தாண்டி போயிடும். அங்கே பாகிஸ்தான் கடலோர காவல் படை காதலனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. காதலன் சிறையில் இருக்கிற செய்தியை காதலிக்கும் ஊர் மக்களுக்கும் தெரியப்படுத்திடுவாங்க. இதனால் காதலி மனமுடைஞ்சு காதலனை காப்பாற்றுறதுக்காக டெல்லி ஜனாதிபதியை சந்திச்சு எப்படியாவது அவரை விடுதலை பண்ணிடுங்கன்னு கேட்க ஜனாதிபதியும் ஒத்துக்குவாங்க. இந்த சமயத்தில் இந்தியா காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணினதுனால காஷ்மீர்லேயும் அங்கே பாகிஸ்தான்லேயும் கலவரம் ஏற்பட்டுடும். இப்படி பாகிஸ்தானில் கலவரம் நடக்கிறதால நாக சைதன்யா மற்றும் மீனவர்களுடைய விடுதலையை ரத்து பண்ணிடுவாங்க. இதை மீண்டும் சாய் பல்லவிக்கு தெரிய வர சாய் பல்லவி மீண்டும் ஜனாதிபதியை நாடி விடுதலை செய்ய சொல்லுவாங்க. சிறையில் இருக்கிற நாக சைதன்யாவையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய பாகிஸ்தான் ஒத்துக்கும். நாக சைதன்யா குரூப்பில் இருக்கிற 22 பேரில் ஒரு பேர் மிஸ் ஆகிடும். அவங்கள மட்டும் பாகிஸ்தான் ஆர்மி விடுதலை செய்ய மாட்டாங்க. இதனால் நாக சைதன்யாவும் மற்ற மீனவர்களும் எங்களையும் விடுதலை செய்ய வேண்டாம், நாங்களும் போக மாட்டோம் அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்குவாங்க. இதனால் பாகிஸ்தான் ஆர்மி இந்திய எம்பசி கிட்ட சொல்லி அந்த ஒருத்தருக்கான விடுதலையை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, மீண்டும் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து அந்த ஒருத்தரோட விடுதலையும் அப்ரூவ்டு ஆயிரும். சாய் பல்லவியோட போராட்டத்தால் அந்த 22 பேரும் விடுதலை ஆயிடுவாங்க. சாய் பல்லவியோட திருமண நாளும் நெருங்கிக்கிட்டே வரும். சாய் பல்லவியை திருமணம் செஞ்சுக்க போகிற மாப்பிள்ளை சாய் பல்லவியும் நாக சைதன்யாவும் உண்மையாக லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்குவார். இதனால் நாக சைதன்யாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பாகிஸ்தான்லேருந்து சீக்கிரம் வர வச்சு 2 பேரையும் சேர்த்து வச்சுடுவார். காதலனுக்கு ஒரு பிரச்சனைனா அது எந்த அளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அளவுக்கும் போய் உதவி பண்ணுற காதலியும், தன்னை நம்பி இருந்த மீனவர்களுக்காகவும் தன்னை உயிருக்கு உயிராக நேசித்த காதலிக்காகவும் காதலன் உண்மையாக இருந்தது இந்த படத்தை மேலும் மேலும் ரசிக்க வைக்குதுங்க. இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு உண்மையாக நடப்பது போலவே இருக்குதுங்க. ரொம்ப நல்ல படம், போய் தியேட்டரில் பார்க்கலாம். நன்றி.